ஏங்க கொஞ்ச நாச்சும் அறிவு இருக்கா? அவளுக்கு அதுக்குள்ளே என்ன அவசரம் கல்யாணம் பண்ணுறதுக்கு? இல்லைம்மா, பொண்ணுக்கும் வயசாயிட்டே போகுதுல்ல, அதான் ஒரு நல்ல வரன் வந்துச்சு, கூட்டிகிட்டு வந்தேன். ஏன் இப்போ என்ன ஆச்சு அதுக்கு? ஏங்க உங்கள் பொண்ணு நல்லா சமைப்பான்னு சொல்லி மாப்பிள்ளை வீட்டில் சொல்லிட்டீங்க. அவங்களும் பொண்ணு நல்லா சமைக்க மாட்டேங்குதுன்னு நினச்சிட்டு இருப்பாங்க. ஆனால் உன் மகளுக்கு சமைச்சு வச்சதை திங்க தான் தெரியும். அது உனக்கு எனக்கு மட்டும்தான் தெரியும். மாப்பிள்ளை வீட்டுக்கு தெரியுமா? ஏம்மா, அதான் ஃபோன் இருக்குது, ஃபோனில் யூடியூப் இருக்குது, சமையல் வீடியோன்னு டைப் பண்ணால் விதவிதமான சமையல் வரப்போகுது. மாப்பிள்ளைக்கு வாய்க்கு ருசியாக சமைச்சு போட போகிறா. இன்னும் என்ன வேணும்? அடப்பாவி. ஹலோ அம்மா, என்ன பண்ணுற? ஹலோ சொல்லுமா. நல்லா இருக்கேம்மா. நீ என்ன பண்ணுற? மாப்பிள்ளை எப்படி இருக்காரு? அம்மா, உங்கள் மாப்பிள்ளை உப்புமா வேணும்னு கேட்டாருமா. சரிம்மா, செஞ்சு கொடுத்தியா? நல்லா செஞ்சு கொடுமா. கேரட்டு பீன்ஸ்லாம் போடு, நல்லாயிருக்கும். அம்மா, எப்படியும் உப்பை தேடி கண்டுபிடிச்சி எடுத்துட்டேன். இந்த மாவு மட்டும் என்ன மாவு போகணுன்னு கொஞ்சம் சொல்லுங்கம்மா. அடி பாவி, உப்புமா ரொம்ப தப்புமா. உப்பை கண்டுபிடிச்சாடி உப்புமா செய்வ? உன்னை பெற்றதுக்கு நான் ஒரு கல்லை பெற்றுருக்கலாம். வை ஒழுங்கா போனேன். அப்படி என்ன கேட்டுட்டோம்? எவ்வளோ கோவப்படுறாங்க. சரி, அப்பா கூட சண்டையாக இருக்கும். இன்னைக்கு என்ன குழம்பு வைக்கலாம்? 2 மணி நேரமாக தேடுறோம், ஒரு வீடியோ கூட மாட்ட மாட்டேங்குதே. இன்னைக்கு ஏதாவது பார்த்து அசத்திர வேண்டியதான். என்னடி இது குழம்பு? கடல சட்னி ஆட்டுறதுக்கு இவ்வளோ நேரமா? அப்படி என்ன தான் பண்ணிட்டு இருந்த சமையல் கட்டில்? யூடியூப் பார்த்து சமைக்கலாமேன்னு பார்த்தேங்க, ஒன்றுமே சிக்கலை. அதான் சட்னி ஆட்டிட்டேன். ஏமா, தினமும் யூடியூப்ல சமையல் பண்ணுவது எப்படின்னு 3 மணி நேரம் உட்காந்து பார்க்கறவ. ஆனா நீ சமைக்கிறது என்னவோ அதே உப்புமா, அதே இட்லி, அதே தோசை, அதே கடல சட்னி தான் வைக்கிறவ. ஏங்க, நானே புதுசாக கிரியேட்டிவிட்டியாக யோசிச்சிருக்கேங்க. வேணா அதை சாப்பிட்டு பார்க்குறீங்களா? அப்படியா? உன் மூளைக்குள்ளேயும் ஒரு கிரியேட்டிவிட்டி ஓடிட்டு தான் இருக்குது. என்ன அப்படி சமைக்க போற? சோள சோறும் பைத்த குழம்பும் இருக்குது, சாப்பிட்றீங்களா? சோள சோறு பைத்த குழம்பா? ஆளு விடுறா சாமி. என்னைய கலாய்க்கிறேன், ஓடுடி. தான் பொண்ணு மாப்பிள்ளை பார்த்துக்கோங்கோ. இங்கே பாருங்கோ, இப்படி ஒரு மாப்பிள்ளைய இந்த உலகத்தில் நீங்கள் எங்கே தேடினாலும் கிடைக்க மாட்டாரு. அப்படி ஒரு தங்கமான மாப்பிள்ளையாக்கும். அப்படியா? என்ன வேலை பார்க்குறாரு? கஞ்சா பிஸ்னஸ் பார்க்குறார். என்ன புரோக்கரை சொல்கிறீங்க? ஆமாவே, 4-5 வருஷமா போலீஸ்கார்கள் தேடியே கிடைக்கலன்னா பார்த்துக்கோங்க எப்படி அவன்கிட்ட மாப்பிள்ளைன்னு. ஏங்க எப்போ பார்த்தாலும் பொய் சொல்லிகிட்டே இருக்கீங்க? ஆஃபீஸ்லேருந்து வரதுக்கு ஏன் லேட்டுன்னா அதுக்கு ஒரு பொய், வெளியே எங்கே கிளம்புறீங்கன்னா அதுக்கு ஒரு பொய், ஃபோன் ஏன் எடுக்கலைன்னா அதுக்கு ஒரு பொய். இப்படி தொட்டதுக்கு எல்லாம் பொய்யா சொல்கிறீங்க. ஏங்க அப்படி? பொண்ணுங்கிட்ட ஆண்கள் ஏன் அதிகமாக பொய் சொல்கிறாங்க தெரியுமா? ஓ, தெரியாது, சொல்லு, தெரிஞ்சுக்கிறேன். பொண்ணுங்களை பார்த்ததும் மெய் மறந்து போகிறதால தான் பொய் மட்டும் ஞாபகம் இருக்குது. சீ போங்க, ரொம்ப அழகாக சமாளிக்கிறீங்க. Oh my God, thank you, Ma.